ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டு மீன் குழம்பு விலாக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதாவது அரை மூடி அளவுக்கு தேங்காய், அரை வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் ½ டீஸ்பூன் சீரகம். இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும். நான் தேங்காவை ஜாரில் சேர்க்கும்போது கீழே நிறையா கொட்டிட்டேன், சாரி. இது ஃபுல்லாக நல்லா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வந்து அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அண்ட் தென் இது ஒரு மீன் பேர் தெரியல. அண்டு நல்லெண்ணெய், வடகம், வெந்தயம், தக்காளி, வெங்காயம், மாங்காய், கருவேப்பிலை, புளி, கல்லுப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ புளி அளவு மட்டும் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அது வந்து ஒரு உருண்டைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த அளவுக்கு வந்து கரைச்சி வச்சுருக்காங்களாம். அண்ட் தென் உப்பு வந்து தேவையான அளவு. தாளிக்கிற பொருள் இது வடகம், அப்புறம் வெந்தயம், நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இதோடைய ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் வந்து பூண்டு தான் இந்த குழம்பு வந்து நல்லா எக்ஸாட்டிக் டேஸ்ட்டு கொடுக்கும். டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 10 டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க. இப்போ இதை வந்து கரைச்சிக்க போகிறாங்க. கரைச்சிட்டு நம்ம குழம்பு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். உப்பு வந்து இதுலேயும் போடலாம், இல்லை குழம்பு கொதிக்கும் போதும் போடலாம். ஃபர்ஸ்ட்டே போடுறது கொஞ்சம் நான் சீக்கிரமாக கரைஞ்சிரும், அதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. ஃபுல்லாக வந்து அந்த கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிக்கணும். டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. புளி மட்டும் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். இந்த காரம் மட்டும் உங்களுக்கு தெரியாது, காரமும் உப்பு மட்டும் தெரியாது. இப்போ வந்து பூண்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து தோல் உரிக்காமல் நல்லா நசுக்கிக்கிறாங்க. தோல் உரிக்காமல் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தோல் உரிக்காமல் கொஞ்சோண்டு க்ரஷ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ரொம்பலாம் அதை போட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கலை, லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கிறாங்க. இப்போ மீன் குழம்பு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதுதான். நல்லெண்ணெய் ஊற்றணும், நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ். செக்கு லாட்டிய நல்லெண்ணெய். இப்போ நல்லெண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ தட் வடகம் போட்டுக்கிறாங்க. வடகமும் வெந்தயமும் சேர்த்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சேர்த்து போட்டாங்க. இப்போ வந்து அதில் வந்து வெங்காயம் எடுத்து போடுவாங்க. வெங்காயம் ஏன்னா நல்லா புரியுதா, அதனால தான் டைம் எடுக்குது. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் விட
சொல்ல சொன்னாங்க, அதான் சொல்கிறேன். இது வந்து சங்கரா மீன், ஃப்ரெஷ்ஷாக வந்தது. ஸோ இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ கருவேப்பிலை, இது எங்கள் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்பு. என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கள் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்புன்னு பேர் வச்சிடலான்னு ஒரு பிளானுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கம்மியாக தான் போடணும், ஏன்னா இங்கே வந்து புளி வந்து மேஜர் புளி, ஏன்னா புளிப்பு வந்து புளி தான் கொடுக்கும், தக்காளியும் கொடுக்கும். அதனால தான் தக்காளி கம்மியாக போட்டிருக்கோம். ஸோ இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே மீன்ஸ் வதக்குதல், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த டிஷ்ஷை பற்றி உங்களுக்கு என்ன தாட் வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதேமாரி என்னென்ன ரெசிபீஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த எல்லா மிக்சரையும் அதில் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா திக்காக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்காச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நானே ரெசிபியை வந்து லிஸ்ட் எழுதி வச்சுட்டு தான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ மாங்காய் இருக்குது, இடித்து வச்ச அந்த இது இருக்குது, அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ மாங்காய் இப்போ கொஞ்சோண்டு கொதிச்சக்கப்புறமா, அதாவது என்ன சொல்கிறது, பாதியில் கம்மியாக கொதிச்சிருக்கும், அந்த டயத்தில் தான் மாங்காய். அப்படியா? இல்லையா? இல்லை 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 இல்லை, மீன் எப்போவுமே கொதித்து முடிச்சக்கப்புறம் தான் போடுவாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். அதனால தான் லாஸ்ட்டாக தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ முடிய போகுது. ஆமாம், லாஸ்ட்டாக தான். லாஸ்ட்டாக வந்து மீன் குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி மீனையும் மாங்காவையும் போடணும். ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோ லென்த்து கம்மியாக இருக்குது, அதை வச்சுட்டு ஒரு சொல்கிறேன், ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். ஆமாம், கரெக்டு தான். 5 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க அதுக்கு கொதிக்கிறதுக்கு. கரெக்ட், செக் பண்ணிட்டேன். என்னடா இவன் கரெக்டாக சொல்ல மாட்டேறான்னு சொல்ல நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. இப்போ வந்து அந்த இடித்து வச்சுருக்க அந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டான அந்த பூண்டு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்து வந்ததுக்கப்புறமா மீன் குழம்பு தயார். இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறமா காட்டுறேன். பாருங்கள், என்ன ஒரு டேஸ்டான மீன் குழம்பு. வேணுமா? வீட்டுக்கு வாங்க, தரேன். என்ன கைஸ், எங்கள் வீட்டு மீன் குழம்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணணுமா? டேஸ்ட் பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் எடிட்டிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until then, it's signing off from PSG with Tamar. Stay tuned. Thank you.